தீர்வோங்கிறேன். ஆனா பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய குரு யார் தெரியுமா? தீரர் சத்தியமூர்த்தி. 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு தீரர் சத்தியமூர்த்தி வீட்டுக்கு மேலே ஏத்திட்டு அந்த விழாவை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பார்க்கிறோம். இன்னும் சொன்னார்கள், ஏரிகளை பற்றி குளங்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். 33,000 ஏரியை தூர்வாரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி. எதிர்கட்சிகள் கூட என்ன சொல்லுகிறது? எதிர்கட்சிகள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஆட்சியில் இருந்து சமூகத்திற்கு செய்த பெருந்தொண்டைத்தான் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் கூட விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஆட்சியில அரசியலிலும் புனிதம் காத்தார், சமூக பணியிலும் புனிதம் காத்தார். ஆனாலும் கூட அரசியலில் வருவதற்கு எத்தனையோ பேர் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள். அரசியலில் வந்து சமூக தொண்டு செய்த அன்பு தம்பி சொன்னாரே, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவருக்கு தான் கைதட்டு கொடுக்கணும். மக்கள் பணியே மகேசன் பணி. இந்த இரண்டை உள்வாங்கிக் கொண்டு மனதிலே எந்த கபடமும் இல்லாமல், எந்த அப்பழுக்கும் இல்லாமல், கையிலே கூட எந்த தூசியும் படாத அளவிற்கு சமூகத்திலே ஒரு புனிதமிக்க தலைவனாக வாழ்ந்து காட்டினார். அரசியலிலும் சாதித்தார், சமூகத்திலும் சாதித்தார்.